Hello guys, welcome to Seki Vlogs. இந்த சேனலுக்கு புதுசாக வரவங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபோ. இந்த ஊரில் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க இல்லையா, அதெல்லாம் எங்களுக்கு ஸ்பெஷலாக தேவையில்லை. ஏன்னா நாங்கள் எங்களுக்குள்ளே நாங்களே பேசிக்கிடுவோம். ஆமாதான். அது மட்டும் இல்லாமல் இந்த 5 பேர்த்துல நான் தான் கொஞ்சம் இன்டெலிஜென்ட், ஹேண்ட்ஸம், கொஞ்சம் ஸ்மார்ட்னு கூட சொல்லுவாங்க. பட் பாக்கி 4 பேரும் இந்த மனநல பாதிக்கப்பட்ட ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, அதுலேருந்து வந்தவனுங்க மாதிரி இருப்பானுங்க. அவங்களை கட்டி மேய்க்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது ஒரு பெரிய டாஸ்க்கு. போன ஜென்மத்தில் ஏதோ பாவம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது வந்து மாட்டிக்கிட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆக்சுவலி வீடியோ ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு 2-3 நாளாக இவங்களை கூப்பிடுறேன். ஒருத்தனும் ஒரு ரீசன் சொல்கிறான். இருக்கிற பிரச்சனை இந்த ஆள் வேற, நீ வேற ஏன் கம்மியா. இன்னைக்கு என்னன்னா, ஒருத்தர் ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஒருத்தர் லீவு, இன்னொருத்தனுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷன் யாருக்குமே வரக்கூடாது. யாராக இருந்தாலும் இந்த நேரத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளால. இன்னொருத்தருக்கு ஆஃபீஸில் தான் இருக்காரு, பட் எதுக்கு இருக்காருன்னு தெரியல. வேற யாரில் நம்ம கேப்டன் தான். இந்த ஸ்ப்ரிண்ட் எண்டுன்னு சொல்லுவாங்க, ஐடியில் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தெரியும். ஒரு டாஸ்க்கும் ஒரு 1 வீக் 2 வீக் அசைன் பண்ணுவானுங்க. அந்த 2 வீக்ஸ்குள்ளே முடிக்கணும். அதை வந்து ஸ்ப்ரிண்ட்டுன்னு சொல்லுவானுங்க. அதோட லாஸ்ட் டேயா. ஸோ ஊமை குத்திட்டு இருக்கானுங்க அவரை. ஸோ அதனால் அவரும் பிஸியாக இருக்கார். என்ன பண்ணுறது எனக்கும் தெரியல. அதான் நான் என்ன பண்ணலான்னு நினச்சேன், 3 பேர் வீட்டில் இருக்கானுங்கல்ல, இங்கே ஒருத்தர் ஆஃபீஸில் குத்து வாங்கிட்டு இருக்காரு, 3 பேர் வீட்டில் இருக்கானுங்கல்ல, அவனுங்களை போட்டு நம்ம குறைவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு ஐடியா வந்திருக்கு. ஸோ கால் பண்ணி கலாய்க்கலான்னு நான் நினச்சிருக்கேன். என்கிட்ட ஒரு புது நம்பர் இருக்குது. அந்த நம்பர் அந்த 3 பேர்ட்டையும் கிடையாது. 3 பேருக்கு கால் பண்ணி வச்சு செய்யணும். அம்புட்ட ஆசை. அதுக்கப்புறம் ரிவீல் ஆன பின்னாடி, நான் தான் ரிவீல் ஆன பின்னாடி, அதுக்கடுத்து அவனுங்களுக்கு எதுக்கு லீவ் போட்டிருக்க, என்ன பண்ணுற, உண்மையிலேயே வீட்டில் தான் இருக்கானா இல்லை வேற எங்கேயும் எதுவும் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் இன்னைக்கு டாஸ்க். அண்ட் வெல்கம் டு இப்போ ஒரு நாத்தாரிக்கு அப்போ கால் பண்ணலாம். டேய், வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா. ஹரி என்ன இருந்தாலும் கால் எடுக்க மாட்டான். பட் என் நண்பன் ஆகாஷ் எடுப்பான். அவன் எப்போ பண்ணாலும் கால் எடுத்துருவான். ஸோ அவனுக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுவான். என்ன பார்த்தா சோக்கர் மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. இப்பவே கண்ணை கட்டுது. ஓகே, ஹரிக்கு கால் பண்ணலாம். புது நம்பர், அவனுக்கு தெரியாது நான் யாருன்னு. ஹலோ தம்பி, நான் நாகர்கோவிலேருந்து கால் பண்ணுறேன். நாகர்கோவில் தம்பி. என் தங்கச்சி பின்னாடி சுத்துறீங்களா நீங்க? என்னது? என் தங்கச்சி பின்னாடி சுத்துறீங்களாமா? உங்க பேரு ஹரியா? பொறுக்கி புறம்போக்கு பரதேசி பண்ணாட திருட்டு எச்சிக்கால நாய. என்னடா என்ன பண்ற? நான் ஏன் இந்த நம்பர்ல புது நம்பர்ல கால் பண்ணிருக்கேன் தெரியுமா? ஏன்னா என் நம்பர்ல இருந்து கூப்பிட்டா நீ எடுக்க மாட்டேங்கிறடா. எடுக்க மாட்டேங்கிற. எடுத்தனா என் நம்பர்ல இருந்து நான் கால் பண்ணாம இருக்க போறேன். நான் வேணா ஒன்று பண்ணட்டுமா, பேசாம ஒரு பார்பர் ஷாப்ல போயிட்டு என் மீசையும் தாடியும் வலிச்சிடுறேன். அப்பவே என் கால் எடுப்பியா? ஐயோ இல்லன்னா நீ எடுத்துற. டே இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஃபீலிங்கா பேசாதடா. நீ எப்படா கால் எடுத்திருக்க? நான் வேணா தாய்லாந்துல போய் ஆபரேஷன் பண்ணிக்கிறவா, அப்பவே எடுப்பியா? சரி, உடம்பு எப்படி இருக்கு? இப்படி ஆஃபீஸ் வருவியா? அனாதையா சாப்பிட்டுட்டு இருக்கேன்டா நான் தனியா.
வீக்கெண்ட் ஃப்ரீயா? நம்ம வந்து லூலு மாலில் ஒரு புதுசாக ஒரு அந்த ஸ்னோ ஸ்கேட்டிங்லாம் போட்டிருக்கானுங்களா, அதெல்லாம் போய் ட்ரை பண்ணலாம். ஆ எம்ஓடி, நீ வருவியா? அதை சொல்லு, எந்த மாலாக இருந்தா என்ன? 50 ரூபாயா? அதனால என்னடா? இல்ல கேட்டேன், நான் கேட்டேன் போயிருந்தேன். போயிட்டு வந்துட்டியா? இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? ஸ்னோக்ஸ் போல கேட்டு வந்தேன். எவ்வளவு நேரம் இருக்கலாம்? எவ்வளோ நேரம் இருக்கலாம்? எவ்வளவு வேணாலும் இருக்கலாமா? எவ்வளவு நேரம் வேணாலும் இருக்கலாமா உள்ள? சரிவா, போயிட்டு வரலாம், விளாக் எடுக்கலாம். எனக்கு ஃப்ரீ இல்ல. நாளைக்கு சாயந்தரம்னா மேபி. நாளைக்கு பிஸி அப்போ? நாளைக்கு காலம்பரை எங்க காலம்பரையா சாயங்காலம் போனாங்க தெரியல. கிளம்புறது என்னடா வாழ்க்கை மயிர் யாரா வந்திருக்கா? மாமா மாமி வந்துருக்காங்க சின்ன வயசுல. சொந்தக்காரங்களா? ஆமா. சொந்தக்காரங்களா ஏன்டா அவ்வளோ நாள் ஸ்டே பண்றாங்க? இருக்கிற தலைவலி போதாதுன்னு நீ வேற. ஏன்டா கவுண்டமணி காமெடி பார்த்துருக்கியா இல்லையா? சொந்தம் வந்தாலும் வீட்டு வாசப்படியோட இருக்கணும், அந்த மாதிரி சாப்பிட்டோமா கிளம்பிடுமான்னு இருக்கணும். அதை விட்டு 2 நாள் ஸ்டே பண்றது என்ன? வடிவில் காமெடிலாம் பாக்குறாங்களா இல்லையா? கேள்வி கேட்கறது ஈஸி, ஒவ்வொரு கேள்விக்கும் யோசிச்சு பதில் சொல்ல முடியாது. டேய் டேய் 1 minute later. நீ விட மாட்டேன், பேசிட்டு கட் பண்ற. பிளாக் பண்ணிட்டாங்க. என்னடா பேசிட்டு இருக்கும்போது கட் பண்ற? நான் இங்கே எடுத்தேன், சொன்னாவே கட் ஆயிடுச்சு. நான் திருப்பி கூப்பிட்டேன் புரிஞ்சது. இன்னைக்கு பூரா விட மாட்டான் போட்டிருக்கேன். கூப்பிட்டியா கிடைச்சதான் அவனை. ஆகாஷுக்கு கால் போக மாட்டேங்குது. நான் இது போதான் ட்ரெயின் கிடைக்காது அவனுக்கு. பாவம், அவனுக்கு அப்புறம் கிடைக்கும். ஆனா அவன் எடுத்துருவான்டா எப்பனாலும் என் காலை. இந்த தடவை தான் எடுக்கல. இல்ல அந்த ரேஞ்ச் கிடைக்காது சொல்லிட்டு தான் போனாங்க. சொன்னா போனா ரேஞ்சே இருக்காதியா. ஓகே, இன்னைக்கு தானே என்னது என்கேஜ்மெண்ட் உங்களுக்கு? இன்னைக்கு தானே. யாருக்குடா என்கேஜ்மெண்ட்? எங்களுக்கா? ஆகாஷ் தங்கச்சிக்கு. ஆகாஷ் தங்கச்சிக்கு என்கேஜ்மெண்டா? என்கேஜ்மெண்ட்யா? இன்னைக்காடா? ஆமா. சொல்லவே இல்ல. அப்படி எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா மட்டும் எப்படியே போட்டு கிழிச்சிருப்போம். அதுக்கு தான் சொன்னேன், இன்னைக்கு தான் சொல்லலையே. சொன்னாலையா? ஏடா நம்மளாம் கூப்பிட மாட்டேன் அப்போ. என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம இருந்துட்டே மாப்ள. என்கேஜ்மெண்ட் கிடையாது, சிம்பிளா நடத்துவாங்க. கல்யாணத்துக்கு கூப்பிடுவான். கூப்பிடாட்டி போறோம். அடுத்து அந்த தங்கச்சி கல்யாணத்துக்கு ஒரு பெரிய விளாக் இருக்கு. ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கேன், சொல்றேன். 28 29 தானே? 28 கல்யாணம் நினைக்கிறேன். போயிருவோம், படம் எடுத்து போயிருவோம். சரி விடு, தெரிஞ்சு போச்சுல ஐயா சாமி. என்ன புக் பண்ணி தரேன்? 5 ஸ்டார் ஹோட்டல் ஏதாவது புக் பண்ணி தரேனா? அது நீ கேட்ட அப்படி சொல்லு. ஒரு வாரம் புக் பண்ணி தர சொல்றா? சொன்னா கேட்க மாட்டாயா? ஏன்டா கேட்க மாட்டியா? நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையாடா? அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. அவனே 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு சரிடா, நான் இன்னொரு ஜீவனுக்கு கால் பண்ண வேண்டியது இருக்கு. கால் பண்ணிட்டு உனக்கு அப்புறமா கால் பண்றேன். ஓகே. யார் அது? வேற யாரு? ப்ரூலின். என்ன கொடுமையா இது? நெக்ஸ்ட் ப்ரூலின். நீங்கள் டயல் செய்த எண்ணிற்கான சேவை தற்சமயம் நிறுத்தப்பட்டுள்ளது. குஸ்டண்டா. தாங்கள் அழைக்கும் எண் தற்காலிகமாக தொடர்பு கொள்ளும் நிலையில் இல்லை. தயவு செய்து பின்னர் தொடர்பு கொள்ளவும்.